ஹாய், இன்றைக்கி ரொம்பவே யூனிக்கான ஒரு புக் ரெசிபி முகலாய் மஷ்ரூம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளான் சேர்த்துக்கலாம். காளான் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பொடிசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பொடிசா நறுக்குன 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் மேரினேட் ஆகட்டும். பாருங்கள், இருக்கட்டும். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா லைட்டாக பொரிய ஆரம்பிச்சது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அரை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி போல் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பொடி சேர்த்துக்கலாம். கூடவே தேங்காய் துருவி அதையும் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தாளித்து விட்டுறலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசம் போயிட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு தாளிச்சிட்டு, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு, நம்ம 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் மஷ்ரூம் வெந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி வரட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. மஷ்ரூம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட முகலாய் மஷ்ரூம் ரெடி. கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி கைகளுக்கு நடுவில் வச்சு கசக்கி அதையும் கொஞ்சம் மேலே போட்டுடலாம். ஃபைனலாக கொஞ்சம் முந்திரி பொடி போட்டுட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முகலாய் மஷ்ரூம் ரெடி. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நம்ம நார்மலாக செய்கிற சட்னி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் முந்திரி பொடி. அவ்வளோதாங்க, நம்மளோட முகலாய் மஷ்ரூம் ரெடி.